அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் கர்த்தர் கோடியாய் பெறக்கூடிய கிருபைகள் தருவாராக. இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, இந்த வேளையிலும் எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும், உம் நாமத்தை மையப்படுத்தும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பீராக. தகப்பனே, இந்த அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. நன்மையான கிருபையான காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வேற எல்லாமே இந்த பூமியில் வைக்கப்பட்ட பெயர், ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் பரலோகம் பூலோகத்தோடு கனெக்ட் பண்ணின நாள். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு உதவி எங்கிருந்து தான் வரும்? உன்னதத்திலிருந்து வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும். We lift our eyes upon the mountains, upon the hills from where our help comes. நமக்கு உதவி வருகிற பர்வதங்கள் நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை தான் இன்னைக்கா. அல்லேலூயா. நீங்க என்ன கிறிஸ்டியனே? தைரியமா சொல்லுங்க. அதனால வீடு கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? கொடுக்கவே வேணாம். என்னை வீடு கொடுக்கிறவனாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் Pentecost is the day where we receive blessings. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். யூதர்கள் மொத்தம் 7 பண்டிகைங்க. முதல் பண்டிகை பேர் பஸ்கா. இரண்டாவது பண்டிகை பேர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது பண்டிகை பேர் முதற் பலனின் பண்டிகை. நான்காவது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். ஆறாவது பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவிர்த்தியின் நாள். அப்புறம் ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னக்கிள், கூடார பண்டிகை என்று 7 பண்டிகைகள் இருக்குது. அல்லேலூயா. இந்த 7 பண்டிகைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த 7 பண்டிகைகளும் புதிய ஏற்பாட்டில் வியாக்கானமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பண்டிகைகளை பற்றி நம்ம பாஸ் ஓவர், அன்றைக்கி பாஸ் ஓவர் பற்றி பேசணும், பஸ்கா பற்றி பேசணும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றிலாம் பேசணும். ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். பிறகு ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்போ முதற் பலனாகிய இயேசு மரித்தோரில் உயிர்த்தெழுந்து எடுத்தார். பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் கணக்கிடப்படுகிறது. கவுண்டிங் த ஓமர் என்று சொல்வார்கள். அது எண்ணிக்கொண்டே வரும்பொழுது 40 நாள் கழித்த பிறகு இன்றைக்கு வருகிறது 40ஆம் நாள். இயேசு பரமேறி போன பிறகு 10 நாள் கழித்து வருகிறது பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதுக்கு 50ஆம் நாள் என்று பேர். பஸ்காவிலேருந்து இது எத்தனாவது நாள்? பஸ்கா பண்டிகை அன்னையிலேருந்து 40 நாள் வரைக்கும் இயேசு இருந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். 40 நாள் பரமேறி போயிட்டார். அவர் போய் 10ஆவது நாள், எத்தனாவது நாளுங்க? The 10th day after Jesus Christ, the 50th day after Passover, day of Pentecost. ஆமென். பெந்தேகோஸ்தே என்ற பேர் பிரபலமாக எக்ஸலண்ட்டாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அதை பற்றி சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வெர்ஸ் மட்டும் படிப்போம். அப்போஸ்தலர் 2:1. அதை பிறகு நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள், சத்தமாக படிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். जब पेंतेकुस्त का दिन आया तो वे सब एक जगह इकट्ठा हुए. எல்லாரையும் ஒன்றிணைக்கிற நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் இணைகிற நாள் பெந்தேகோஸ்தே நாள். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகிற நாள் பெந்தேகோஸ்தே நாள். For what people are gathering? ஏன் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள்? நீங்க சொல்லுங்க பாருங்க, எது கூடுகிறார்கள்? To pray. ஆமென். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அது ஜெபத்திலே ஒன்றுபட்டால் கட்டாயமாக உண்டு பதில். ஆமென். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நான் ஏற்கனவே சொன்னது போல பேஷா என்று சொல்லுகிற, பஸ்கா என்று சொல்லுகிற, பாஸ் ஓவர் என்று சொல்லுகிற அந்த நன்னாளுக்கு பிறகு, இயேசு பலியிடப்பட்ட அந்த நன்னாளுக்கு பிறகு 50 நாட்கள் கழிந்து வருகிறது தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமென். இட் இஸ் an agricultural festival. இது ஒரு விவசாய பண்டிகை, இது ஒரு விவசாயியின் பண்டிகை. இட் இஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஃபார்மர், ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுகிற நாள். ஆமீன். இன்னைக்கு காலில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க?
ஆமென். எனக்கு எப்போல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கோ, எல்லாமே சரியில்லைன்னு தோணுதோ, அன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன், கம்முன்னு கண்ணை மூடி உட்காந்துட்டு ஆண்டவருக்கு 10 விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு என்னமோ ஏசி ரூமில் ஜில்லுன்னு உட்காந்துக்கிறது போல் அவ்வளோ அருமையான மகிழ்ச்சி வரும். whenever you start giving thanks to God, you can see the peace of God. ஆண்டவருக்கு சொல்லுகிற, ஆண்டவரிடம் வருகிற அந்த சமாதானம் வரும். இந்த நாளில் என்ன பண்ணுவாங்களாம், அது அக்ரிகல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகை பெந்தேகோஸ்தே என்னும் நல்ல நாள். அது அவங்களோடது. ஆபிரகாம் ஈசாக்கு வழியிலேருந்து அப்படியே வருது. அது ஒரு சின்ன இனத்தோட பண்டிகை, முழு உலகத்தோட பண்டிகை கிடையாது. அந்த ஆபிரகாம் ஃபேமிலி மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணிச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் பண்டிகை. ஆனால் நாள்பட அவர்கள் ஈப்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் மாறின பிறகு இன்றைக்கு அந்த நாள், அந்த பண்டிகை வரும்பொழுது 2 மெகா ஈவெண்ட் நடந்துக்குது. ஒன்று நடக்கும்போது மோசே லீடராக இருந்தார். ஆமென். இன்னொன்று நடக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் லீடராக மாறப்போகிறார். ஹல்லேலூயா. மோசே லீடராக இருக்கும்பொழுது அந்த 30 லட்சம் பேர் சீனாய் மலை அடிவாரத்தில் இருக்கிறார்கள். சீனாய் மலை, மவுண்ட் சைனாய். மவுண்ட் சைனாய் எங்கே இருக்குது? ஈஜிப்ட்லேருந்து இஸ்ரேலுக்கு ரோடு போட்டு வழியில் இருக்குன்னு நினச்சிருந்தாங்க. சீனாய் மலையே காணோம். அந்த 40 ஆண்டுகள் பயணமும் காணோம். நடுவில் கொஞ்சம் இடத்தையே காணுமே, பக்கத்தையே காணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சீனாய் மலை சவுதி அரேபியாவில் இருக்குது. இஸ்ரேலர்கள் எகிப்திலேருந்து கானானுக்கு டைரெக்டாக வரல, எந்த பக்கம் போய் வந்திருக்காங்க, சவுதி அரேபியா பக்கமாக போய் நடந்துட்டு சுற்றிட்டு வந்தால் தான் எத்தனை வருஷம் ஆகும்? 40 வருஷம் ஆகும். இன்றைக்கு மவுண்ட் சைனாய் சவுதி அரேபியாவில் இருக்குது. அதை டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சீக்கிரம் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆச்சுன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா. சீனாய் மலை எந்த காலத்தில்? இது மோசேயின் காலத்தில். யாரோட காலங்க? நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா நிறைய ஃபீஸ் பற்றி அங்கே இருக்கும். மேக்சிமம் எல்லா ஃபீஸை பற்றியும் அங்கே சொல்லியிருப்பார் கர்த்தர். இதுலேயும் இந்த பரிசுத்த நாளை பற்றி ஓய்வு நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த 23ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்பெஷலாக இந்த 15th வேர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும்படி ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவின பிறகு 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஆமென். என்ன பண்ணுவார்களாம்? கர்த்தருக்கு புதிய 16ஆம் வசனம், லேவியராகமம் 23:16, மறுநாளிலே 50ஆம் நாள் மட்டும் முதற்கொண்டு புதிய போஜன பலியை, சாப்பிடுற பலி. கர்த்தர் சாப்பிடுவாரா? ஆமென். கர்த்தர் சாப்பிடுவாரா? கர்த்தர் சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் சாப்பாடு பற்றி பேசியிருக்காரா? நிறைய பேசியிருக்கார். நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே ஆண்டவர் படைச்சது. ஆமென். எந்த செஃப்பு? ஆப்பிள் இருக்குது. ஆப்பிளை உருவாக்கின செஃப் யார் சொல்லுங்கள்? கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய கிச்சன் எங்கே இருக்குது? மண்ணிலே ஆண்டவர் கிச்சன் வச்சுருக்கார். நமக்கு இப்போ கேஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிறைய இருக்குது. இண்டக்ஷன் தட்டுப்பாடும் வந்து விட்டது. எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எந்த தட்டுப்பாடும் இல்லாத நல்ல உணவை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போஜன பலி. கர்த்தருக்கு என்ன பலியை செலுத்த கடவீர்கள்? போஜன பலி. சாப்பிட்றது போல ஒரு பிளேட்டு. ஆமென். ஹிந்தியில் போடப்பட்டிருக்கிறது அன்ன பலி. என்னங்க? ஹிந்தியும் தமிழும் ரொம்ப ஒத்துப்போம். அன்னம் என்றால் என்ன பார்த்தீங்களா? அன்ன பலி, அன்னத்தை கொண்டு வருகிற பலி. இங்கிலீஷ் வசனம் வந்து நியூ மீட் ஆஃபரிங்னு ஒரு பைபிளில் போடப்பட்டிருக்கு. நியூ மீட் ஆஃபரிங். இந்த நேரத்தில் சாப்பிட்ற பலி. ஆமென். என்னன்றதே நமக்கு புரியாத கணக்கு. நீங்கள் ஒரு மரக்காலிலே அப்படின்னா என்னன்னு தெரில, 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாடுகிற காணிக்கை, இதெல்லாம் பெந்தேகோஸ்தேவோட பண்டிகையில் அவங்க செய்வது. இன்றைக்கி நான் அவங்கள பார்த்து 50ஆவது நாள் நீங்கள் மெல்லிய மாவிலே ஒரு பங்கை கொண்டு வந்து மரக்காலிலே எடுத்துகிட்டு வந்து அசைவாடுங்க அப்படின்னா அப்பங்களை சுட்டு கொண்டு வாருங்களா, ஆளுக்கு செஞ்சுட்டு வருவீங்க. நத்திங் டு டூ வித் டேஸ்ட் ஹியர். இன்றைக்கு நான் சொல்ல வருகிறது என்ன?
What is the symbolization I am going to share here? There is some revelation that we are getting here. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் வானத்தில் இருந்தார், இஸ்ரவேலர்கள் எங்க இருந்தாங்க? சீனாய் மலை அடிவாரத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு பிளான் வச்சார். மோசே, I am going to connect with you. உங்களுக்கு எனக்கு என்ன பண்ண போகிறது? ஒரு கனெக்ஷன் வருது. அதனால் 2 பாண்டு பேப்பர் எடுத்துன்னு வா. இன்றைக்கி பாண்டு பேப்பர் வந்து என்ன ஆகிடும்? எழுதி எடுத்துகிட்டு போனோம்னா, எத்தனை பேர் வீட்டில் பாண்டு பேப்பர் புதுசாக சுத்தமாக இருக்குது? தாத்தா காலத்துது. தண்ணியில் ஊறி போய், எண்ணெயில் ஊறி போய், எழுத்து தெரியாமல் இருக்குது எத்தனையோ பேரோட பாண்டு பேப்பர். அதனால் ஆண்டவர் அன்னைக்கு பாண்டு பேப்பர் சொன்னார், 2 டேப்லெட்ஸ், 2 கற்பலகையை கொண்டு வா, நான் எழுதி கொடுக்கிறேன். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று கனெக்ஷன் உண்டு பண்ணின நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாளே நீங்கள் மேலே பார்க்கணும், எனக்கும் ஹெவனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சொல்லுங்கள், எனக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன். பரலோகம் உங்களை பார்த்து சொல்லும், எஸ், எனக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். I have relationship with God. I have covenant with God. இந்த கவனன்ட்டை நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சுட்டு இருக்கிறோம். யார்கிட்ட சொல்கிறாருங்க? மோசே மூலமாக வருகிறது. ஆமென். மோசே மூலமாக வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிப்போம். டியூட்ரானமி சாப்டர் 16, உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் படிப்போமா? சரி, இப்போ இந்த உபாகமத்திலையும் அவர் பெண்டேகோஸ்தே பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் நடந்தது என்ன? வாட் ஹேப்பன் when they arrived there? பெந்தேகோஸ்தே நாளில் அவங்க வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் இந்த பண்டிகை ஃபேமஸ் கிடையாது. அவங்க எகிப்தில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஃபேமஸ் ஆக போகுது. எந்த இடத்துல வச்சு ஃபேமஸ் ஆக போகுது? மவுண்ட் சீனாய் மலை அடிவாரத்தில். அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது மெயின் லீடராக இருக்க போகிறவர் யாருங்க? மோசஸ். they have just arrived to Mount Sinai. பரலோகத்திலேருந்து ஒரு லெட்டர் வருது, உங்கள் அம்பாசிடரை மேலே அனுப்புங்கன்னு. அம்பாசிடர் வானத்துக்கு போக முடியாது. மாதிரி போன 2 அம்பாசிடர் வரவே இல்லை. அதில் ஒருத்தர் ஏனோக்கு, இன்னொருத்தர் யார்? எலியா. இந்த அம்பாசிடர் எங்கே போக போகிறார்னா மலைக்கு மேலே ஏறி போக போகிறார். ஆமென். திரும்பி வரும்போது தனியாக வர போகிறதில்ல, பரலோகத்திலேருந்து கவனன்ட்டை கொண்டு வர போகிறார். they just arrived there. அங்கே தான் வந்திருக்காங்க. 30 லட்சம் பேர்கிட்ட அரைவ் ஆகிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வந்துட்டோம். யாத்திராகமம் 19 படிங்க. அங்கே வந்து கேம்ப் போட்டாங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் படிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு 2 வருஷம் படிக்கும்போது அவங்க கேம்ப் போட்டாங்க. அவங்க சுற்றி கூடாரம் போட்டு ஆசரிப்பு கூடாரம் அமைத்து மலையின் அடிவாரத்திலே இருக்கிறார்கள். பார்த்தால் அந்த மலை மிகவும் புகைக்காடாய் இருக்கிறது. ஆமென். என்னங்க மலை புகையுமா? யாரோ கொளுத்தி விட்டுருப்பாங்க. எவ்வளோ கொளுத்தி விடுவீங்க? இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், சீனாய் மலை அடிவாரத்தில் இந்த மக்கள் எந்த இடத்துல கூடாரம் போட்டு அமர்ந்தாங்களோ அந்த மலைக்கிட்டே போக முடியலையா பிரதர்? அந்த மலை திருவள்ளூர்கிட்ட இருக்குன்னா நம்ம இங்கேருந்து தான் அந்த மலையை பார்க்க முடியுது. அது கிட்ட போகவே முடியல. எல்லா மலைகளும் நார்மலாக இருக்கும்போது இந்த சீனாய் மலை மட்டும் இன்றைக்கும் கருப்பாக இருக்கிறது. ஏன்னா என்னைக்கோ எரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மோக். இட் வாஸ் wrapped with smoke. இதை வந்து தியோஃபனி என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் தேர். ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் அப்படின்றத நம்ம ஃபிசிக்ஸில் திங்க் பண்ணோம்னா ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஆமென். இல்லை, ஒரு எலக்ட்ரிசிட்டி கேரி பண்ணுற ஒரு கண்டக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரை சுற்றி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டாக நான் சொல்லுவோம். அதை அந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் என்ன அடிக்கும்? நீங்கள் தான் சொல்லுங்கள். Pentecost is the day where God showed his field. God came along with his field. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வரும்போது மலையே கருப்பாயிருச்சு. நீங்களும் நானும் எந்த மலைக்கு பஸ்மமாகி விடுவோம். புரிந்து கொள்ளுங்க திருச்சபையே. நான் எப்போதும் ஆண்டவரை பார்த்து நான் சந்தோஷமாக சொல்லுவேன், சாத்தானை அழிக்கிற அந்த அக்கினி என்னை சுத்திகரிக்கும். ஆண்டவர் நெருப்பு என்றால் அது எதை தான் அழிக்கும்? சாத்தானை சுட்டரிக்கும். என்னை சுட்டரிக்காது. ஏன்னா என் ஆண்டவர் என்னை பொன்னை போல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. the presence of God fully consumed Mount Sinai but preserved the Israelites. இஸ்ரவேலர்கள் அனைவரையும் பாதுகாத்தது. ஆமென். பேசுகிறாருங்க ஆண்டவர். அங்கேருந்து 19ஆம் அதிகாரத்தில் வந்துட்டாங்க. 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பலைகளையும் சொல்லுகிறார். தன்னுடைய விரல்களினாலே எழுதுகிறார்.
இட் வாஸ் அன் ரொமான்டிக் என்கவுண்டர். ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. வாவ் மவுண்ட் சைனாய். எப்போங்க நடந்துச்சு? எப்போ வந்தார் கர்த்தர்? எப்போ வந்தார் கர்த்தர்? சொல்லுங்கள், எப்போ வந்தார் கர்த்தர்? டே ஆஃப் பெண்டகாஸ்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நன்னாளிலே வானத்தில் இருந்த தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். எங்கே கால் வச்சாரு? சீனாய் மலை அடிவாரத்தில். ஆண்டவர் கால் வச்சாரான்னு தெரியல, அவர் பிரசன்னம் அங்கே இறங்கினது. சீனாய் மலை புகைக்காடாய் மாறினது. இன்றைக்கும் அந்த சீனாய் மலை நீங்கள் கூகுளில் கூட போய் பார்க்கலாம். மவுண்ட் சைனாய் எப்படி இருக்குது? பிளாக்காக இருக்குது. எந்த கண்ட்ரியில் இருக்குது? சவுதி அரேபியாவில் இருக்குது. இப்போ தான் அவங்க ஃபோட்டோஸ் வெளியிடுறாங்க. சீக்கிரமாக ஆண்டவருக்கு சித்தமானா உங்களையும் என்னையும் கூட போகக்கூடிய கிருபையை தருவார். இன்னும் ரோட்ஸ்லாம் போல அந்த இடத்துல போடுவார்கள். போவோம். மவுண்ட் சைனாய். ஆமென். பட் வாட் வாஸ் காட் டெல்லிங் ஹியர்? மோசே நீ வா. ஜனங்க வர முடியாது, கூடாது. மலை கிட்ட கூட வர முடியாது. மலை கிட்ட மனுஷன் வந்தாலும் செத்து போயிடுவான், மிருகம் வந்தாலும். Why? Our God is a holy God. உலகத்தில் நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள். There are a lot of gods and goddesses throughout the world. But our God is holy God. பரிசுத்தமான, holy, பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தேவனிடம் நீங்களும் நானும் போனோம்னா என்ன ஆயிடுவோம்? எரிந்து போய்விடுவோம், நாம் அழிந்து போய்விடுவோம். God's love is coming, but we cannot go near God. God's word was declared, but people cannot go near God. மோசே மட்டும்தான் போனார். மோசே ஆண்டவர் சொன்னார், சீனாய் மலையில் இவ்வளோ மிட்டம் வா, ப்ரே பண்ணிட்டே 40 நாள்ரா, எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதடா. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி உள்ள எந்த கான்சன்ட்ரேஷன் கிளாஸ் எடுக்கிறாங்களோ, எந்த ஃபோக்கஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்களோ, என்னென்ன கிளாஸ்லாம் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ண எடுக்கிறாங்களோ, அதை விட பெரிய ட்ரைனிங் தான் மோசஸ் இருந்திருக்கும். ஹி வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் காட் ஃபார் 40 days. வேறு மிஸ் ஆனார்னா செத்து போயிடுவார். கர்த்தரையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்தான். அந்த 40 நாள் ப்ரேயருக்கு பிறகு பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை வந்தது. அந்த நாளிலே கர்த்தர் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவருடைய வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. மோசே சீனாய் மலை அடிவாரத்திலேருந்து கீழே இறங்கி வரார். இதுக்குள்ள நம்ம 20ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். மோசே சீனாய் மலை அடிவாரத்திலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்க என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆமென். என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க என்ன தெரியுமா? சொல்லுங்க. பொன் கன்று குட்டி செய்து அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். கோல்டன் காஃப். இந்த கோல்டன் காஃப் என்பது ஈஜிப்ட் கல்ச்சருடையது. ஹல்லேலூயா. எகிப்தியர்கள் அவர்கள் காஃபை வணங்குவாங்க. ஆமென். அவங்களுடைய தெய்வங்களில் ஒன்று இந்த காஃப், பொன் கன்று குட்டியை வணங்குவாங்க. இந்த ஸ்பிரிட்டை, இந்த தாட்டை அவங்க எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாங்க. எதை பார்த்தாலும் வணங்கணும், எதை பார்த்தாலும் வணக்க வைக்கணும், யார் காலனாலும் விழணும், எல்லாரையும் ஐயான்னு கூப்பிடணும், எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடணும், எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடணும். அம்மா, அப்பா, யா, சாமி, சாமி, எல்லாரையும் சாமின்னு கூப்பிடணும், எல்லாரும் சாமி என்று கூப்பிடுகிற ஒரு கல்ச்சர் எகிப்தின் கல்ச்சர். அதுலேயும் சாமியிலையும் பெரிய சாமி எந்த சாமி ஆக்கிடலாம்? கோல்டு ஆக்கிடலாம். சாதாரண கோல்டு இல்லை, எவ்வளோ பெரிய கோல்டு, பெரிய கண்ணுக்குட்டி கோல்டு. சின்ன சின்ன கோல்டுக்கே நாங்கள் சாமி ஆகிடுவோம். இது எவ்வளோ பெருசு, பெரிதாகிவிட்டது. இதை வணங்க வேண்டும், இதை பூஜிக்க வேண்டும். நான் அதை ப்ரே பண்ணோம். ஆனால் கனெக்ஷன் லெட்டர் எங்கேருந்து வந்திருக்குது? பரலோகத்திலேருந்து. கவனன்ட் எங்கேருந்து இருக்குது? பரலோகத்திலேருந்து. They simply denied. God was connecting, but people were rejecting. இன்றைக்கும் உலகத்தில் மனிதர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் பரலோகம் போக முடியாது. காரணம், கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணல, அவங்க ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் கனெக்ட் பண்ணார். மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? எப்போ? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் அந்த பண்டிகை பண்ணால் கொடுத்துருக்காரு. 2 டேப்லெட்டில் 10 கட்டளைகள். யார்கிட்ட கொடுத்துருக்காரு? மோசஸ் கிட்ட. மோசஸ் கீழே இறங்கி வருகிறார். பார்த்தா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? பொன் கன்றுக்குட்டி செய்து கொண்டு they were dancing, they were playing, amen, they were drinking, they were sinning against God. amen. நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனு, திடீர்னு ட்ராஜடி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? ஆமென். நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும், யாரோ ஒருத்தர் விழுந்துருவாங்க. என்ன ஆகிடுவாங்க? ஒரே அலறல் சவுண்டு கேட்கும். அலறல் சவுண்டாய் மாறினது முதலாவது பெந்தேகோஸ்தே.
கர்த்தர் மிகவும் கோபப்பட்டார். மோசஸும் கோபப்பட்டார். வந்து அது கற்பலையை போட்டு உடைச்சிட்டாரு. மோசே கர்த்தர் பக்கம் நிற்பவர் யார், மோசே பக்கம் நிற்பவர் யார் அப்படின்னும் போது லேவியர்கள்லாம் அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் விட்டுட்டு நான் திருந்திட்டேன்னு ஓடியான்ட்டாங்க. அப்போ நான் திருந்தாதவர்களை வெட்டு அப்படின்னா பாருங்க. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சண்டை உட்பூசல் வந்தது. 3000 பேர் மரித்தார்கள் பெந்தேகோஸ்தே நாள். ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறார், மனுஷன் கனெக்ட் பண்ணல. பெரிய ட்ராஜடி. முதல் முறை சினாய் மலை அடிவாரத்தில் ஒரு டீம் ப்ரே பண்ண போயிருக்கு. மோசே போகிறாரு, ஜோஷுவா கீழே நின்றுக்கிறாரு. கர்த்தருக்கு பக்தியான டீம் பண்ணிகிட்டு இருக்குது. மீதி டீமு உலகத்தின் வழியில் போனது. முடிந்தது. அந்த நாளும் என்னைக்கு தான்? இன்னைக்குப்பா, இன்னைக்கா. ஏன் இப்போ இன்னைக்கு பேசுகிறேன்? என்னைக்கு அது? இன்றைக்கு. உலகம் நம்ம ஈர்க்கும். என்னங்க ஊழியம்? கர்த்தர் நம்மோடு கனெக்ட் பண்ணுறார். God wants to connect with us. God has given the 2 tablets to us. என் டீல் உனக்கு தருகிறேன். அப்போ கட்டளை என்றது என்னோட டீல். என் ரூல் உனக்கு தரேன், எல்லாவும் உனக்கு தரேன், என் சட்டத்தை உனக்கு தரேன். வாங்கி உன் இருதயமாக பலகையில் எழுதி வைத்து கொள். நீ என் சொந்த ஜனம், இஸ்ரவேலே உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ blessings. But they rejected God. Amen. God was angry with them. God has an intention to destroy them. நாம் இவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லும்போது மோசஸ் அங்கே நடுவில் வந்து மாட்டிக்கிறார். என்ன பண்ணுறாரு? மோசஸ் நடுவில் நிற்கிறார். ஆண்டவரே என்னை கூட கொண்டுடுங்க, அந்த மக்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க என்று சொல்லுகிற அந்த நாள், கர்த்தர் அக்கௌண்டபிலிட்டி கேட்கிற அந்த நாள், பெண்டெகோஸ்தே நாள் அக்கௌண்டபிலிட்டி கேட்டார். நான் உன்னோட கனெக்ட் பண்ணனே, உன்னை என் மகன் சொன்னனே, நீ எனக்கு ஆராதனை பண்ணியா, நீ எனக்காக வந்தியா அப்படின்னு கேட்கிற ஒரு நாள். மோசஸ் அந்த பொன் கண்ணுக்குட்டியை உடைச்சி இடிச்சு தூளாக்கி தண்ணியில் கலந்து தங்க பஸ்பம் சாப்பிட்ற மாதிரி கோல்டு தண்ணி கொடுத்துட்டாரு. குடிச்சிருக்கா நீங்களே? கோல்டு வயிற்றுக்கு நல்லதா? கோல்டு வயிற்றுக்கு நல்லதா? என்ன ஆகும்? தரல, என்னென்ன ஆச்சுன்னு. மெட்டல் பாய்சனிங் வந்துச்சா இல்லை கோல்டு பாய்சனிங் வந்துச்சா, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு எனக்கு தெரில. பெரிய பொன் கண்டுக்குட்டி. ஆமேன். இதுதான் பழைய ஏற்பாடில் உள்ள அது பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை. கர்த்தர் கனெக்ட் பண்ண நினச்சாரு, கர்த்தர் கவனன் கொடுக்க நினச்சாரு. ஆனால் ஜனங்க கனெக்ட் பண்ணல. யார் கூட கனெக்டாக இருந்தாங்க? சாத்தான் கூட கனெக்டடாக இருந்தாங்க. எத்தனை பேர் மரித்தார்கள்? 3000 பேர் மரித்தாங்க. சந்தோஷமாக இருக்கிற ஈவெண்ட் ட்ராஜடியாக போச்சு. ஜனங்க பாவத்தில் போனாங்க. அதன் பிறகு உபாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் இதை ரீகால் பண்ணுறார். இப்படி வச்சுங்க, இல்லை இப்படி வச்சுங்க, ரீகால் பண்ணுங்க. என்னத்தை ரீகால் பண்ணுறீங்க? கையை கீழே வைங்க. மோசஸுக்கு மட்டும் இந்த ரீகாலிங்கில் பெந்தேகோஸ்தே நாளுங்க எத்தனை பேருக்கு விட்டேன்? 3000 பேர். சண்டையில் சாகலப்பா, கொள்ளை நோயில் சாகலை, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய கோபத்தில் மரித்தாங்க. They died because of the wrath of God, because of the anger of God என்று நினைவு கூறி பெந்தேகோஸ்தே நாளே ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பயம் கிட்டு கிட்டு கிட்டுன்னும். போன வருஷம் எத்தனை பேர் இருந்தான்? ஆமாம். அதனால் கவனமாக கர்த்தரோட கனெக்டடாக இருப்பாங்க. ஆமேன். எந்த எக்ஸ்சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. டோன்ட் எக்ஸ்சேஞ்ச் காட் ஃபார் திஸ் ஜுவல், டோன்ட் எக்ஸ்சேஞ்ச் காட் ஃபார் திஸ் இமேஜ், ஃபார் திஸ் கோல்டன் கார்வ்ட் இமேஜ். கர்த்தரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண கர்த்தர் இல்லைங்க. சண்டே அன்னைக்கு நான் கர்த்தர் சபைக்காக போக மாட்டேன். ஐ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச், ஐ வாண்ட் டு ட்ரேட் இன். கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன், இந்த பாட்டு கேட்பேன். இல்லை, இந்த பாட்டெலாம் கேளுங்க, கேட்காத போங்க, அதை பற்றி நான் சொல்ல. டோன்ட் டூ எனி ட்ரேட் பை கீப்பிங் காட். ஆண்டவரை வச்சு என்ன பண்ணுறாதீங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரா கோல்டன் காஃபான் வந்துருச்சு. ஆண்டவர் இறங்கி வருகிறார். என்ன ஆயிடுச்சு? லாஸ்ட் அந்த நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். ஆனால் சொல்லுங்க, ஆனால் சொல்லுங்க, என்னதுங்க? ஆனால் ஆனாலும் கர்த்தர் கிருபையின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், நம் பாவத்தை எண்ணாதவர். அல்லேலூயா. நம்மளை நிறைய பேர் திட்டியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுருக்கோமா? வச்சுருக்கோம். நிறைய பேர் நமக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுருக்கோமா? ஞாபகம் வச்சுருக்கோம். உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் நம்மளை பேர் விட்டு கூப்பிட்டாங்க. குழந்தைங்க என்ன சொல்லுது? வாடா போடான்னு கூட சொல்லுது.
தாத்தாவெல்லாம் சொல்லுது, தாத்தா வாடா போடான்னு. ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? இல்லை. என் பிள்ளைக்கு என் கிருபை பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறோம். என்னது? அடிமா தாத்தா எவ்வளோனா அடிமா. ஆனால் இந்த தாத்தா உயிரை யாருக்கு விடுவான் அப்படின்னு சொல்லிக்கிறார். இந்த தாத்தா யாருக்காக உயிர் விடுவான்? என் பேத்தியே உனக்காக விடுவான். அப்பா சொல்லுவார், டேய் இந்த நெஞ்சு எவ்வளோ நாளும் தாங்கண்டா, இந்த மனசு எவ்வளோ நாளும் தாங்கண்டா உனக்காக சொல்கிறார் அப்பா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் யாருக்கு தான் சொல்கிறாரா? என்னை எடுத்துக்கோ, நீ வாழு. அதை தான் சொல்ல போகிறாரு. அதன் பிறகு வர பெந்தேகோஸ்தேல அல்லேலூயா, ஏழை எளிய மக்கள் வெறும் 120 பேர் கூடியிருக்கிறார்கள். அன்றைக்கி 30 லட்சம் பேர், வெறும் 120 பேர் கூடியிருக்கிறார்கள். இந்த 120 பேரும் தேவர் யுனைட்டட், தேவர் இன் ஒன் அக்கார்ட். வாட் இஸ் திஸ் ஒன் அக்கார்ட் சேயிங்? எதுக்காக கூடி வந்திருக்காங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், எதுக்காக இங்கே கூடி வந்திருக்கிறீங்க? எதுக்காக கூடி வந்திருக்கீங்க? சும்மா சொல்லுங்கள், எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? ஐயா இன்றைக்கி சண்டேயா, அதான் கூடி வந்திருக்கிறோம். எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? we all have come in one accord to worship God. என் தேவனை நான் ஆராதனை செய்ய போகிறேன். ஒரு அக்கார்டில் தானே வந்திருக்கீங்க. முழு எண்ணத்தோட, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆராதிக்கலாம். எல்லாம் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கீங்க, சில ஸ்லீப்பிங் மோடில் இருக்கீங்க. எந்த மோடையும் மாற்ற மாட்டேன். be there in your own positions, but we are going to worship God in one accord. ஒரே மனதில். இனியும் நடத்துவே
God is trying to connect with you tonight. கர்த்தர் இல்லாதபடி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5 சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மோசே காலத்தில் இறங்கி வந்தார். None of them connected with him. But during the day of Pentecost, அவர் மரித்து உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40ஆம் நாள் பரமேறி போன பிறகு ஒரு பெந்தேகோஸ்தே வந்தது. அப்பொழுது there were 120 people willing to connect with him. என் மகனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை மேல் மாடியில கூட்டிக் கொண்டு வந்ததே to connect with him. நீ இன்றைக்கு அவரோட கனெக்ட் ஆவா என்றால் you can bear more fruit. அப்பா, என் குடும்பத்தையே நான் நடத்த முடியல, நீங்க எனக்கு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. உன்னால் முடியும் மகனே. கர்த்தர் உன்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றுவார், கனி கொடுக்கிறவனாய் மாற்றுவார். கனெக்ட் வித் காட் டுடே. உன் பலவீனம் உன்னை என்ன செய்யும்? உன் கடன் உன்னை என்ன செய்யும்? உன் வியாதி உன்னை என்ன செய்யும்? உன் எதிரிகள் உன்னை என்ன செய்வார்கள்? கனெக்ட் வித் காட் டுடே. Today is the day of Pentecost. Pentecost என்னும் நன்னாளிலே கர்த்தர் உங்களோடு இணைகிறார். Connect with God, connect with God, connect with God. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய தாட் லைஃப்ல கர்த்தர் கூட கனெக்ட் ஆகணும். அப்பா, சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், அது உன் மனது எங்கே இருக்கிறது? Where is your thought life today? Are you lost in your thoughts? Are you lost with your thoughts? உங்க கனவு உலகத்துல தொலைஞ்சு போயிட்டீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? Today is the day of Pentecost. The day of Pentecost is the day where we can connect with God, where we can have the covenant with, where we can renew the covenant with God. Stay connected, stay connected. Live a healthy life, live a fruitful life, live a strong life, live a purposeful life, live a successful life. Always be connected with God. Stay connected with God. அப்பா, தலைகளிலிருந்து கைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்தாருங்க, மறந்துட்டாங்க. நடத்தினாரா? பார்வோன் அன்றைய சூப்பர் பவர், அன்றைய மெகா பவர். 10 வாதைகள், பார்வோனுடைய பிடி உடைந்தது. இஸ்ரவேல் ஜனங்க டாட்டா பாய் பாய் காட்டிட்டு போறாங்க. பார்வோனுடைய மிலிட்டரி சல்யூட் அனுப்பி அடிச்சு அனுப்புது. சல்யூட் கூட அடிக்க முடியல, கை உடைந்து போயிருக்கிறது. ராஜ மரியோதோட இஸ்ரவேலை வெளியே கூட்டிக் கொண்டு வருகிறார். பார்த்தால் மாபெரும் செங்கடல் திறக்கிறார். சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, வானத்திலிருந்து கொடுக்கிறார். உண்ணுவதற்கு இறைச்சி இல்லை, காற்று வழியாய் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் கர்த்தரோடு இணையவில்லை. நம்மெல்லாம் எப்பெல்லாம் நிம்மதி கொலைதோ, எப்பெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களோ, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் யாருன்னு தேடாதீங்க. நான் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் என் ஆண்டவரோட நான் கனெக்டடாக இல்லை போல. என்னுடைய பெந்தைகோஸ்தே அனுபவம் குறையுது போல. ஏன்பா, நம்ம அம்மா அப்பாலாம் ப்ரே பண்ண மாதிரி பண்ணக்கூடாதா? ஜனங்க கிண்டல் பண்ணுவாங்களா? பண்ணிட்டு போட்டோமே. ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது கண்ணை மூடக்கூடாதா? ஏன் கண்ணை மூடனா அசிங்கமா? படலாமே. வர்ஷிப் பண்ணும்போது கை தட்டக்கூடாதா? கனெக்ட் ஆகக்கூடாதா? பெந்தேகோஸ்தே கூட கனெக்ட் ஆகலாமா? ஆகக்கூடாதா? திருச்சபை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். This is the day where we need to connect with God. We may be very little, குறைஞ்ச ஜனங்களா இருக்கலாம், ஆனா நான் என் தேவனோட கனெக்ட் ஆக போகிறவன். 120 பேர் மட்டுமே they were waiting upon him. காத்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஆண்டவர் செக் பண்ணாரு, விட்ரா இந்த ஜனம் அப்படித்தானே. 10 நாள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தது. Now they are going to feel the field of God. Amen. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? பவர் வந்தா you will never be the same. Either you will be strong or you will be consumed or you will be no more. Amen. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அதனால் சொல்கிறோம். பேஷண்ட் மறிச்சு பிறகு கார்டியாக் அரெஸ்ட் வந்த பிறகு டீஃபிப்ரிலேட்டர்னு ஒன்று இருக்குது. டீஃபிப்ரிலேஷன் கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு, செஸ்ட்டில் கொடுப்போம். 220 ஜூல்ஸ் ஆஃப் கரண்ட்டு கொடுப்போம். ஆமென். வந்தா வா, போனா போ. கொடுக்கும்போது நம்ம தொட்டோம்னா நம்ம உடனே போயிடுவோம். செஸ்ட்டில் வைப்பாங்க, பாடியை ரைஸ் ஆகி கீழே விழும். வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
The power of God is in the midst of us. Not to kill us, not to destroy us, to enable us, to strengthen us, to connect with us. அன்னைக்கு வந்தார் மோசே காலத்தில் 3000 பேர் அவுட்டு. 2000 பிறகு இன்னையிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், எனேபிள் பண்ணார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்துக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு இன்சுலேஷன் வந்துச்சு. த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவிச்சு. கர்த்தருடைய பவர் வரும்போது தொட்டா நான் செத்தேன். இயேசுவின் ரத்தம் கடகடன்னு என்னை கழுவி, ஐ வாஸ் மேட் அ காம்பனண்ட் இந்த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் என்னையும் அங்கத்தினாக்கி நான் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கரண்ட் என் மேலே ஃப்ளோ பண்ண வச்சிச்சு. தட் இஸ் த பவர் ஆஃப் டே ஆஃப் பெண்டகாஸ்ட். அன்றைக்கு 3000 பேர் மரிச்சாங்க. அன்றைக்கு மலையே பொசுங்கி போச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அப்போஸ்தலர் நடபடிகளில் லூக்கா எழுதின அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது படிக்கலாமா அந்த வசனத்தை? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, படிங்க, எங்கேருந்து வந்து? வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு. And suddenly there came a sound from heaven as a rush, as of a rushing mighty wind, and it filled all the house where they were sitting. அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த இடம் முழுவதையும் நிரப்பினது. இடம் முழுவதும் நிரப்பினது. और एकाएक आकाश से बड़ी आंधी की सी सनसनाहट का शब्द हुआ और उससे सारा घर जहां वे बैठे थे गूंज गया. முழுவதும் நிரப்பினார். It was filled. என் மகனே மகளே, கர்த்தர் நம்மை பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, நம்மை முழுமையாய் நிரப்புகிறவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? முழுமையாய் நிரப்பும். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை முழுமையாய் நிரப்பும். இந்த பெந்தேகோஸ்தே நன்னாள் என்னை முழுமையாய் நிரப்பும். தலைமையில கை வச்சு என்னை முழுமையாய் நிரப்பும். ஆண்டவர் எனக்கு அரகுறை அபிஷேகம் வேணாம், நான் அரகுறை ஊழியம் செய்ய வேணாம், அரகுறையா உலகத்தில் இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக பகிரங்கமாக எழுகவே வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த பிரசன்ஸ் வரும்பொழுது அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததான். எல்லார் மேலேயும் அமர்ந்தது. The presence of God is there for everyone. For the people who are waiting, for the people who are tarrying for God, for the people who are willing to receive the presence of God. கர்த்தர் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் இன்றைக்கு இறங்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் என் மீது இறங்க வருகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் மீது இறங்க வருகிறார். கர்த்தர் என் மீது இறங்க வருகிறார். God's revival is on the way. தேவனுடைய பிரசன்னம் என் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. We are going to connect with God. பெந்தேகோஸ்தே நாளிலே எழுந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஷிகாதா லபா காதா ரபா. இதே மாதிரி நம்ம திரும்பி போக போகிறதில்ல. கர்த்தர் நம்மை வல்லமையால் நிரப்ப போகிறார். அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. டயர்டாக இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டே பேசுங்க. நம்ம சர்வீஸ் டைமுக்கு சர்வீஸ் முடிச்சிடும். லெட்ஸ் சரண்டர் டு காட். லெட்ஸ் கனெக்ட் வித் காட். ஷிகாதா லபா ரகதா லபா ரபா லபா ரபா ரபா பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. மீதி பேர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. We need power. We need God. We need divine connection. We need holy connection. We need help from heaven. பரலோகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்க. பேசுங்க. வாலிப பிள்ளைங்க கண்களை மூடிக்குங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை தொடுகிறார். God is touching you today. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். God is going to speak with you today. God is going to give you good plans. நல்ல திட்டங்களை தர போகிறார். அப்பா எனக்கு ஒரு திட்டம் கொடுப்பா, அப்பா எனக்கு வழி கொடுப்பா. Holy Spirit is in our midst. You are going to feel His influence today. You are going to feel His field today. கர்த்தருடைய பிரசன்னம். நல்லா பேசுங்க, தைரியமா பேசுங்க. Feel free before God. Be freed. எதையும் யோசிக்காதீங்க. This is the time to pray. This is the time to worship. இனியும் நடத்துவே யெகோவாயிரே பார்த்துக் கொள்வே யெகோவாயிரே
சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, கரபாஷரரா என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், let's connect with our God. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுவேன். உந்தன் பிரசன்னத்தால் கூடுவேன். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உயிரே உறவே வாருமே. ஆண்டவரை இன்வைட் பண்ணலாமா? இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. Holy Spirit, பரிசுத்தாவியானவரே வாருங்க. பரிசுத்தாவியானவரே வாருங்க. எங்களை ஆளுகை செய்ய வருக. நீ வருக. உயிரே உறவே வாருமே. கரா 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 ஆளுகை செய்யுமே. We need you. We want to connect with you. We want to connect with you, Lord. We are waiting for you, Lord. அப்பா, Lord, we are connecting with you. Lord, we are waiting for you. Our Father. அப்பா, நம்மை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கலாமா? நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்மில வந்து வாசம் பண்ணுவார். என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை.
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை இந்த இடத்தை விட்டு அப்படியே போகாதீங்க. ஆண்டவரோட கனெக்டடா போங்க. Contain the presence of God. அப்பா, இன்னைக்கு உமக்கும் எனக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. கை அப்படியே உயர்த்தி பிடிச்சிங்க பாருங்க. இன்னைக்கு பெண்டகோஸ்தே நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தீங்க. அப்பா, நான் உங்க கூட கனெக்டடா போறேன். Lord, I want to be connected with you. உலகம் என்ன செய்யும்? I am waiting for you. சொல்லுங்க. என் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நான் கர்த்தரிடம் காத்துக் கொண்டிருக்கிறேன். என் கடன் பிரச்சனை நீங்குவதற்கு கர்த்தரிடம் காத்துக் கொண்டிருக்கிறேன். என் சரீர வியாதி நீங்குவதற்கு கர்த்தரிடம் காத்துக் கொண்டிருக்கிறேன். Day of Pentecost is the day of deliverance. Day of Pentecost is the day where we will receive strength. Day of Pentecost is the day where we will go out to do ministry. இன்றைய நாளுக்கு பிறகு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பக்கூடிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். இந்த அபிஷேகம் அப்படியே வீட்டுல போய் அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த நாள் நம்மை மாற்றப் போகிறது. அன்றைக்கு பேதுருவை உபயோகப்படுத்தின தேவன், யோவானை உபயோகப்படுத்தின தேவன், அப்போஸ்தலர்களை உபயோகப்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். வல்லமையை கொடுத்து விட்டார். கைகளை விரித்துக் கொள்ளுங்க. நான் ப்ரே பண்ண போறேன். God is going to give you strength. இயேசுவின் நாமத்தினால், ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால் அந்த பெந்தெகோஸ்தே வல்லமை திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மக்கள் மீதும் இப்பொழுதே பாய்வதாக. Let the power of God surge through people. ஒவ்வொருடைய உள்ளத்திலே பாய்வதாக. மென்டல் ஹெல்த்ல பாய்வதாக. பிசிக்கல் ஹெல்த்ல பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு அணுக்கள்ல, ஒவ்வொரு செல்ஸ் மேல, ஒவ்வொரு டிஷ்யூ மேல, ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் மேல, உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் பாய்வதாக. Let the power of God, the power of God, the power of Pentecost, Pentecostal வல்லமை, Pentecostal வல்லமை, Pentecostal வல்லமை, அந்த அக்கினி அனுபவம், அந்த அக்கினி அனுபவம், அந்த வல்லமை அனுபவம், அந்த அக்கினி வல்லமை, அந்த அக்கினி வல்லமை ஒருவர் மீது, வாலிப பிள்ளைகள் மீது, பெரியவர்கள் மீது, சிறியவர்கள் மீது, குழந்தைகள் மீது, பலவீனப்பட்டவர்கள் மீது, எல்லார் மீது இறங்குவதாக, 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 இறங்குவதாக. The same anointing, the same anointing, the same presence, the same power of day of Pentecost இறங்குவதாக. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்க்க போகிற பிள்ளைகள், வல்லமை, 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 அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, 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 பெந்தெகோஸ்தே வல்லமை. ஓ பெந்தெகோஸ்தே வல்லமை எங்களுக்கு வேண்டும். எங்கள் மீது, எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, பலவீனப்பட்ட पवित्र आत्मा की ताकत अभी हम सब के ऊपर अभी आ रहा है. परमेश्वर की ताकत, परमेश्वर यीशु मसीह की ताकत. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அந்த பெந்தேகோஸ்தே வல்லமை நம் மீது வந்து விட்டது. நம் மீது ஏற்கனவே இருக்கிறது. நாம் அதை இன்றைக்கு புதுப்பித்துக் கொண்டோம். பலத்தோடு போ மகனே. இந்த 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 2026ஆம் வருஷம் பலத்தோடு போ. கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறார். நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever.